எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது அப்பா இத்தனை பேர்கிட்ட எவ்வளோ பேரை புகழ் மரியாதையை சம்பாதிச்சிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இருக்கிற இப்போ வந்த எல்லா நடிகர்கள் எப்படி இன்னும் பேர் எல்லோரும் வருவாங்க. இவங்க எல்லாரும் கூட தனிப்பட்ட முறையில் நானும் அப்பாவும் தான் போய் பழகியிருக்கோம். அவங்களோட எல்லா ஃபங்க்ஷன்ஸ், எல்லா கல்யாணம் காட்சிகள், ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருமே எல்லா இடத்துக்கும் நான் அப்பாவும் தான் போயிருக்கோம். எல்லாருமே அப்பாவை பற்றி என்கிட்ட தனியாக கூப்பிட்டு பெருமையாக சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப உண்மையிலே இத்தனை பேர் ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. அது ஒரு மகனாக நான் எங்கள் அப்பாவை நினச்சி பெருமை அடைகிறேன். கண்டிப்பாக இதில் ஒரு பாதியாச்ச நான் பேர் சம்பாதிக்கணும்னு சம்பாரிச்சாதான் எங்கள் அப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடையும். அவருடைய உடல்நிலை எப்படி இருந்துச்சு? வேற ஏதாவது ஒரு சிக்னஸ் இருந்துச்சு? திடீர்னு அவர் லாஸ்ட் வீக் ஃபங்க்ஷன் எல்லாம் கலந்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லா தான் இருந்தார். டேப்லெட்ஸ் ரெகுலராக சாப்பிடுவார். அந்த ஒரு 2 நாள் முன்னாடி துபாய் போயிட்டு வந்தார். அங்கே என்ன சாப்பிட்டா என்னால் இந்த வாட்டி கூட போக முடியல. எப்போ என்னை கூப்பிட்டு போவார் கண்ட்ரி நான் எல்லாம் போக மாட்டார். போய் அங்கே என்ன கிளைமேட் சாப்பிட்டாரு, என்ன தண்ணி மாற்றி கூட அவருக்கு அந்த கண்ட்ரி மாதிரி அந்த குடிக்கிற தண்ணி சாப்பிட்டாலே அவருக்கு கொஞ்சம் அந்த ஒரு லங்ஸில் சளி பிடிக்கும். அந்த சளி பிடிச்சதோட தான் வந்தாங்க நேற்று கூட எங்கள் கல்யாண வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கூட நேற்று நல்லா தான் இருந்தாங்க. நைட்டு லைட்டாக கொஞ்சம் சளி பிடிச்சது. அதையும் நான் விக்ஸ் தேய்ச்சி எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். டேப்லெட் சாப்பிட்டாரு. மார்னிங் என்ன ஒரு 5:30 6 எழுப்பி அப்பா எனக்கு கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னாரு. அப்போ கூட ஹாஸ்பிட்டல் போவேணான்னு சொன்னார். பட் நான் விடாப்படியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணேன். அவரை மேலேருந்து கீழே தூக்கிட்டு வரத்துக்குள்ளே ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சோம். அப்போ வரைக்கும் எனக்கு அவருக்கு ஒன்றும் ஆளை. இதில் என்ன ஒரே ஒரு எனக்கு அழுகை வர வேண்டிய விஷயம்னா, ஸ்ட்ரெச்சரில் ஏற்றுறப்ப என் கையை பிடிச்சி இப்படி ஒரு முத்தம் கொடுத்தாரு எனக்கு. இது கடவுள் எப்படி அவருக்கு தெளிவுபடுத்தினாருன்னு தெரியல. முத்தம் கொடுத்து என்ன அப்போ வரைக்கும் உயிர் இருந்துச்சு. தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றி அந்த ஆம்புலன்ஸில் நான் தலையை அட்ஜஸ்ட் பண்ண அந்த பெட்டில் அந்த மேலே தூக்கி படுக்க வைக்கிறதுக்கு என்னுடைய இந்த கையிலே உயிர் போயிடுச்சு அவருக்கு. அப்போ கூட நான் எனக்கு மனசு ஆறல. எனக்கு வண்டியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் நான். ஏன்னா எனக்கு அது ஒன்றும் அப்போ நான் அப்பாவை எழுப்பினேன் நான் நல்லாவே. அப்போ ஆனால் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்பா போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனோடனே டிக்ளேர் பண்ணிட்டாங்க நீங்கள் இறந்துட்டாங்க. உங்களோட படத்தை நான் பார்த்தாரு வர இருக்கு என்ன சொன்னார் அப்பா? படங்கள் என் படங்கள் பார்த்தார். அப்பாவுக்கு மட்டும் ஒரு ஷோ போட்டோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா. ஒரு புதுமுகம் மாதிரியே தெரியல எனக்கு. நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. இது நான் நினைக்கல சில விஷயங்கள்லாம் நீ இப்படி நடிப்பன்ட்டு. ஏன்னா அப்பாவுக்கு அவ்வளோ என்னுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் தெரியாது. ரொம்ப சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு நீயா இது ஃப்ரேமில் இவ்வளோ நல்லா இருக்க, ரொம்ப நல்லா வருவ அப்படின்னு சொல்லி படத்தை பற்றி ஒரு நல்ல அந்த ஒரு நைட் என்கிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியிலே பாதி பேர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாமல் எங்கள் சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் அதை எப்போவுமே சொல்லி பெருமைப்படுவார். அது நல்லபடியாக நானும் இங்கே எல்லாருக்கும் ஷோ போடுறேன் தான் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தார். படத்தையும் நல்லபடியாக நான் இன்னும் நல்லா ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன்டா, இன்னும் பெருசாக வரும். எல்லா விஷயமும் நல்லா பேசினாங்க. பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆறுதல் என்னென்னா, எங்கள் அப்பா என் கல்யாணத்தை பார்க்க முடியல. அட்லீஸ்ட் என்னுடைய திறமையும் என் படத்தையும் பார்த்துட்டு போன வரைக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம். என்னதுங்க? காலையில் நேற்று வரைக்கும் இவங்க என்னுடைய ட்ரெஸ்ஸையும் மணமகளுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீட்டில் நிறைய சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. கதவுகள் இது டேபிள் பீரோ அது எல்லாமே நாங்கள் ஆர்டர் போட்டுட்டோம். புது காரு கூட ஆர்டர் போட்டோம். எல்லாமே நேற்று நைட்டு தான் பேசிட்டு முடித்தோம். நான் ஆக்சுவலி 6th என்கேஜ்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் நாங்கள் அதுதான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.